வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை, சந்தக நபர்கள் தப்பியோட்டம். மத்திய கிழக்கு போரால் இலங்கை சுற்றுலாத்துறை எதிர்நோக்கியுள்ள பாரிய சவால். இலங்கையில் ஒரே நாளில் அதிக அளவில் பதிவாகிய கைது நடவடிக்கைகள். இலங்கையில் அதிகரிக்கும் குற்றச் செயல்கள், முகம் சுழிக்க வைக்கும் 2 பெண்களின் செயல்பாடு. கைதிக்கு பிணை வழங்க லஞ்சம் வழங்கிய நபர் விளக்கமறியலில். பாணந்துறையில் அதிர்ச்சியினை ஏற்படுத்திய நிகழ்வு, மக்கள் அச்சத்தில். இனி விரிவான செய்திகள். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவருக்கு பிணை பெற்றுக் கொடுக்க உதவுவதற்காக அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட வர்த்தகரை விளக்கமறியலில் வைக்குமாறு குடும்ப நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னரே நீதிவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு பிணையினை பெற்றுக் கொடுக்க உதவுவதாக கூறி குறித்த சந்தேக நபரின் குடும்ப உறுப்பினர்களிடம் 50 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் இன்று காலை பாணந்துறை கொழும்பு பழைய வீதியின் பாணந்துறை தெற்கு போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பாணந்துறை வடக்கு ஞானசேன மாவட்டத்தில் வசித்து வந்த 37 வயதினை உடையவர் என்று தெரிய வந்துள்ளது. இந்த படுகொலை எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்த தகவல்கள் இதுவரையில் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அமைந்துள்ள தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த பாதுகாப்பு வேலை திட்டத்தை மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரையில் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ள நெருக்கடியான நிலைமையினை கருத்தில் கொண்டு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதற்கு இடையூறினை விளைவிக்கும் சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் போலீஸ் மா அதிபரினால் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தூதரகங்கள் ஸ்தானிகர் ஆலயங்கள் அவற்றின் உத்தியபூர்வ வாசஸ்தலங்கள் மற்றும் தொடர்புடைய ஏனைய இடங்களின் பாதுகாப்பை பலப்படுத்தி விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டுக்கு வருகை தந்துள்ள மற்றும் இங்கு தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 24 மணி நேரமும் செயல்படுகின்ற வகையிலான பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மதுவரி திணைக்களத்தால் நேற்றைய தினம் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு கசிப்பு, கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியன மீட்கப்பட்டன. பருத்தித்துறை மதுவரி திணைக்கள பொறுப்பதிகாரி ரஷிகரன் தலைமையில் மதுவரி பரிசோதகர் கனநாதன் குழுவினர் முன்னெடுத்த சுற்றுவளைப்பின் பொழுதே 115 மில்லிமீட்டர் கசிப்பு, 1010 லிட்டர் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியன மீட்கப்பட்டன. இதன் பொழுது சந்த நபர்கள் தப்பித்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மதுவரி திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கப்பட்ட சுற்றுலா பயணிகளின் இலக்கினை அடைய முடியாமல் போயுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வேளையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பதற்றமான சூழலால் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தில் வாரத்துக்கு 10 முதல் 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கு ஊடாக வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இந்த முழக்கம் காரணமாக அதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் பிரதான சுற்றுலா சந்தையான இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து வருகின்ற பயணிகளின் எண்ணிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஐரோப்பிய பயணிகளுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாற்று வான்வழிகளின் ஊடாக நேரடி விமான சேவைகளை முன்னெடுத்து வருகின்றது. எனினும் எட்டிஹாட், கட்டார் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்கள் இன்னும் தங்களது சேவைகளை மீள ஆரம்பிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் பொழுது 630 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 31,076 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 248 பேரும், சிறந்த பிடியாணைகளுக்கு அமைய 157 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 159 பேரும், கவனக்குறைவால் வாகனம் செலுத்திய 39 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 3,677 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இருவேறு பகுதிகளிலிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களோடு 2 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளோடு வெளிவெறிய பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதினுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரம் மூலம் மீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 4,10,470 ரூபாய் பணத்துடன் மற்றொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 12 பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதினுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.